சிறுக சிறுக சேர்த்து ஒரு வீட கட்டுறாரு. இன்னைக்கு சாதாரண மனுஷனுடைய கனவே ஒரு வீடு தான். வாழ்க்கையில பெரிய சாதாரண மனுஷனுக்கு பெரிய ஒரு கனவு ஒரு வீடு தான். அப்படிப்பட்ட மனிதர் உழைப்பால ஒரு சின்ன வீட கட்டுறாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த வீட்ல குடியேறலான்னு முடிவு பண்றாரு. திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு புயலு, காத்து அடிச்சு அந்த வீடு தரைமட்டமாயிடுது. திடீர்னு அவருடைய நண்பர்களும், உறவினர்கள்லாம் வந்து இந்த இவருடைய சங்கடத்துல பங்கு கொண்டு துக்கம் விசாரிக்கிறதுக்காக எல்லாம் அந்த வீட்டு பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டு உடைமை, வீட்டுக்குரியவரு ஒரு பாக்ஸ்ல நிறைய லெட் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம், என்னப்பா வீடு இடிஞ்சு தரமட்டமா இருக்குது, நீ இப்ப வந்து எங்களுக்கெல்லாம் லெட் கொடுக்குறியா அப்படின்னு. ஒரு வாரம் கழிச்சு நாங்க குடியேறலாம்னு இருந்தோம். ஒரு வாரம் கழிச்சு இந்த புயலும் காத்து அடிச்சிருந்தா நாங்களும் தரமட்டமா இருப்போம். இப்ப நாங்க உயிரோட இருக்கிறோம். உலகம் ரொம்ப பெருசு. நாங்க உயிரோட இருக்கோம். இன்னொரு முயற்சியினால வீடு கட்டலாம். கட்டுவோம். உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி லெட் எல்லாரும் கொடுத்தாரு. அதே மாதிரிதான் நம்மில் சிலர் சில விஷயங்களை இழந்த உடனே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. அதனால கவலைப்படாதீங்க. ஒரு தோல்வி வந்துச்சு, ஒண்ணு இழந்துட்டோம்னா அடுத்த நிமிஷமே நம்ம சார்ந்தவங்களை ரொம்ப பத்து சங்கடமா நினைக்கிறவங்களுக்கு லெட்டு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஸ்வீட் வாங்கி கொடுங்க. உலகம் ரொம்ப பெருசு. அடுத்த ஸ்டெப் வைங்க. முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம். தோல்வியை நினைச்சு பயந்துடாதீங்க. இது நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொன்னேன். நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போவாதீங்க. ஒண்ணும் இல்ல. முயற்சி செஞ்சா கண்டிப்பா உண்டு.